உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியின் நிறுவனத் தலைவர் திருமிகு மு.க. கோபிநாத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். இந்த கட்சி, அதாவது தென்னிந்திய மக்கள் முன்னேற்ற கட்சி அப்படின்னு ஒரு அமைப்பை, ஒரு கட்சியை தொடங்க வேண்டும் அப்படின்ற நினைவு ஏன் வந்தது? கண்டிப்பாக இது ஒரு கட்டாயத்தின் பேரில் தொடங்கப்பட்டது. 2017-18 நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன். அப்போ நான் சீமான் நாம் தமிழர் கட்சிக்கும் நமக்கும் கொள்கை முரண்பாடு வந்தது. நம்ம தமிழ் தேசியம் சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கும்போதே கொள்கை முரண்பாடு. அப்போ கொள்கை முரண்பாடு நம்ம தமிழ் தேசியம், தமிழர்கள், தமிழர் நலன், இந்த உலகம் எப்படி தமிழர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பயணிக்கிறப்போ சீமான் அவர் கொள்கையிலேருந்து முரண்படுறாரு. அப்போ முரண்படும் போகும்போது இப்போ இல்லை, அப்போவே 2017 முன்கூட்டி அது ஓப்பனிங்லேருந்தே பண்ணுறாரு. அப்போ 17-18 நம்ம 5 வருஷம் தொடர்ச்சியாக 14, 15, 16 அதில் வந்த பிறகு 17-18 இதுக்கு மேலே பயணிக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் வரப்போ அப்போ நம்ம தனியாக ஒன்று பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு இல்லைப்பா. அங்கே நீங்கள் இருக்கும்போது உங்கள் சிந்தனையோடு ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் அப்படி அங்கே இருந்திருப்பாங்க. ஆமாம், அவங்களையெல்லாம் ஒன்று கூட்டி அந்த நேரத்திலே ஒரு பெரிய அமைப்பாக நீங்கள் ஏன் செயல்படணும்னு விரும்பலை? அதுதான். இப்போ என்னென்னா, என்னோட கருத்து வேறு, ஒவ்வொருத்தரோட கருத்து வேறாக இருக்குது. இப்போ அந்த எல்லாமே தமிழ் தேசியவாதிகள் தான். என்னையும் ஒரு தமிழ் தேசியவாதி தான் அந்த நாம் தமிழர் கட்சியில் இணைச்சார். இப்போ அவர் எனக்கு அப்புறமே வந்துட்டாங்க எல்லாருமே. இப்போ 17 நான் வெளியில் வந்த பிறகுங்க, ராஜு சுந்தரத்துலேருந்து கல்யாண சுந்தரத்துலேருந்து மிகப்பெரிய ஆளுமைகளை வெளியில் வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்த காலத்தில் நீங்கள் வந்தீங்க, தொடக்கத்தில் இருந்தவங்க. ஆமாம், நீங்கள் வந்த பிறகு ஆனால் அந்த கட்சி வளர்ந்துருக்கிறது, 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. அது உண்மைதான், வளர்ந்துருக்குது சார். அது வளர்ந்துருக்குதுனாக்க அது முரண்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லை? முரண்பட்டு இருந்தால் அந்த வளர்ச்சி குறையணும் தானே? ஆமாம், ஆனால் வளர்ச்சி அதிகமாகிட்டு இருக்கு. அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது உண்மை இருக்குது. அவருடைய அந்த கவர்ச்சியான பேச்சில் மயங்கி போயிட்டே இருக்காங்க. ஆமாம், கவர்ச்சியான பேச்சு தான் ஒழிய அதுக்கான அந்த பேஸ் என்ன ஸ்ட்ராங் ஆகுதுன்னா ஸ்ட்ராங் கிடையாது. அது பேஸுக்கு ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்குது. அதுதான் காரணம். சரி, இப்போ வந்தவங்க எல்லாம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, திரும்ப போக மாட்டாங்க. இப்போ அதில் இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ புதிதாக அவரோடு சேர்ந்து வளர்ச்சியை காண்பிக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாம் திரும்பி பின்னடைவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு? கண்டிப்பாக. ஏன்னா அது ஒரு ஆர்வ மிகுதியினால, ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கிறவங்க மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் உளர போறாங்க. அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சி வசப்பட்ட ஒரு அரசியலை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக வெளியே வருவாங்க. இப்போ தமிழ் தேசியம், தமிழ் சார்ந்து பேசிய நீங்கள், அதற்காக நாம் தமிழரில் இணைந்த நீங்கள் தென்னிந்திய மக்கள் அப்படின்ற நிலைக்கு வந்தீங்க. ஏன்னா இந்த தென்னிந்தியனாலே தமிழோட மூதாதையர் தான் தெலுங்கு, கன்னடம், திராவிடம்ன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது சார், ஒரு குடும்பத்தில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் 5 திசையில பயணிப்பாங்க. இல்லை, தமிழில் இருந்தால் மற்ற மொழிகள் வந்து சொல்கிறாங்க. மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த சீமானை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழ் தேசியன்னா அதாவது நலன், அதாவது நீங்கள் அவர் தீவிரமாக தமிழ் தேசியம்னாக்க தமிழ் தேசியத்தை மட்டும் தனிப்பட்ட ஒரு நபரை மட்டும் பேசினா, ஒரு குடும்பத்தில் தனிப்பட்ட நபரை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தா அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களோட நிலைமை என்ன? இந்த தாய்க்கு பிறந்ததா 5 பிள்ளைகள் இருக்குதுன்னா அது தமிழ் தேசியம் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில். ஆனால் தமிழ் பேசுகின்ற அந்த பிள்ளை மட்டும் தமிழ் என்று பேசுகிறது, மற்ற பிள்ளைகள்லாம் தாயை நினைக்கலையே அப்படின்ற ஒரு சூழல் இருக்குல்ல சார். பெற்ற தாய்க்கு ஒரே கடமை இருக்குது. 5 பிள்ளைகளும் வளர்க்க. நேராகவே வருவோம். மலையாளத்துக்காரங்களும் ஆந்திராக்காரங்களும் கன்னடத்துக்காரங்களும் நாங்கள் தமிழ்ல இருந்து தான் வந்தோம், தமிழ் மொழி தான் எங்களது மொழின்றதை பெருசாக அவங்க பேசலையே அப்படின்ற போது தமிழை மட்டும் பேசுகிற அந்த பிள்ளை மேலே தாய்க்கு ஒரு அலாதியான பிரியம் வந்துடாதா? இப்போ நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மலையாளிகள் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய ஆளுமைகளாக தொடர்ச்சியாக தமிழ் தான் எங்களோட தாய்மொழி,
சொல்கிறாங்க. ஆமாம், இது தொல்காப்பியம் போன்ற நூல்களை எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு செம்மொழி கூடு, இது ஒரு மொழி வந்து பல மொழிகளை பெற்றெடுக்கும் போது செம்மொழி அந்தஸ்து வருதுங்க. அப்போ வந்து எங்களுக்கும் கூட எங்களுதுலேருந்து நாங்கள் வந்து தமிழில் மூதாந்த எங்களோடு சேர்ந்தது தான், எங்களுக்கு செம்மொழி அந்தஸ்து எங்களுக்கும் கூட தமிழ் கேட்குறாங்க. அதுக்கு வந்து தொல்காப்பியம் போன்ற நூல்களை தான் எடுத்து அவங்க இது பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ எல்லா மொழிக்காரங்களும் அதை ஏற்றுக்கிறது. அது வந்து பகிரங்கமாக மொழி ஆராய்ச்சியாளரும் ஒத்துக்கிறாங்க, எல்லா மொழிக்காரங்களுமே ஒத்துக்கிறாங்க. அதில் எந்த வித மாற்றத்துக்கும் கிடையாது. இப்போ சில நாட்களாக ஆர்எஸ்காரங்க வந்து தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல் முதன்மையானது கிடையாது, அகத்தியம்தான், அது எங்காளுங்க தான் கொடுத்தது அப்படின்னு பேச வராங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? அவங்க கொண்டாடுறது தப்பு கிடையாது சார். அது வந்து மொழி சிறப்பு வாய்ந்த மொழி தமிழ் மொழி. அந்த மொழியில் உள்ள ஒரு இலக்கியங்களையோ அல்லது ஒரு இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க அந்த நூல்களை, இப்போ அகத்தியம் என்பது தமிழில் இருந்தால் கூட, அதாவது அந்த அகத்தியர் எங்காளு, நாங்கள் தான் முதன்மையானவர்கள் இலக்கணத்திற்கு, தமிழ்லாம் அதற்கு அடுத்தபடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் வந்து நார்த்தில் எல்லாம் சார் இமயம் இருக்குன்ற இமயமலையே வந்து தமிழர்களுக்கு சொந்தமானது தான். பாரு, உலகம் முழுக்க வந்து முதல் மொழி தமிழ் மொழி, இதை எல்லா மொழி அறிஞர்களும் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன ஒரு குழப்ப நிலையில தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஒழிய, உலகம் ஏற்றுக்கொண்டு தான் முதல் மனிதன் முதல் மொழி தமிழ் மொழி, நாகரிகம் தோன்றது தமிழர்களால் தான் தோன்றதுங்கிறது மாற்றுக்கருத்து எதுவுமே கிடையாது. இப்போ கூட அது கத்தாட்சியாக இரும்பு 5300 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே இருந்திருக்குன்னு கண்டிப்பாக. ஆமாங்க, ஆமாம். இப்போ அதாவது தமிழ் தேசியம், தமிழ் பேசுகிறவர்கள் அதிகமான பேர் பெரியாரிசத்தை, அதாவது திராவிட கருத்துக்களை எதிர்ப்பது ஏன்? அப்படி ஒரு சம்பவம் இப்போ நடக்குது. இது ரெண்டும் வெவ்வேறு முனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் கருத்து என்ன சார்? என்னோட கருத்து பொறுத்தவரை சார், பெரியார் வந்து நீச்ச பாஷன்னு சொன்னதா தமிழ் தேசியவாதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது நானும் சொன்னேன், பெரியாரை வந்து அதாவது பெரியாரை தெலுங்கர் என்றும், பெரியாரை போன்ற வேற இன்னும் வைகோ போன்ற கலைஞர் பெரும் தலைவர்களை எல்லாம் கூட நான் தெலுங்கர் என்று நானும் கூறியிருக்கேன். நானும் தமிழ் தேசியவாதி, நானும் சீமானோடு பயணித்து இருக்கிறேன். சீமானோட அந்த கவர்ச்சியான பேச்சை முன்னெடுத்து அந்த ஆர்வ மிகுதியால். என்ன பொறுப்பில் இருந்து? நான் வந்து மத்தியச்சேரி மாவட்ட பொறுப்பில் இருந்தேன், தொகுதி செய்தாக இருந்தேன், பகுதியில் போட்டிட்டேன், 110 வட்டத்தில் போட்டிட்டேன். அதனால் சரி சரி, இப்போ இதுக்கு வாங்க. இந்த தலைவர்களெல்லாம் அவங்க ஆந்திரர்கள். நான் சார் மதிப்புக்குரிய சீமானுக்கு ஒரு புத்தகம் கொடுத்தேன். அவர் வச்சிருக்கிறாரா, படித்தாரா என்னன்னு தெரியல. தமிழக புற்றில் தெலுங்கு பாம்புகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் இருப்பார், கலைஞர் பற்றின வரலாறு, வைகோ பற்றினது, ஜெயலலிதா அம்மா பற்றி, விஜயகாந்த் பற்றி, யாரெல்லாம் எல்லாருமே தெலுங்குக்காரர்கள் அப்படின்னு அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை நானும் வாசிச்சிருக்கிறேன். அந்த புத்தகத்தை திரு சீமான் அவர்கள்ட்டையும் நான் கொடுத்துருக்குறேன். அப்போ அதில் வந்து பார்க்குறப்ப என்னென்னா, அவங்க வர்றது கரெக்டாக தான். யார் வந்து அந்த முன்னெடுத்து அரசியலமைப்பு கொண்டு போகிறாங்களோ அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்தை அந்த அரசியல் அமைப்புக்குள்ளே போகிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது தமிழர்கள்னு சொல்லி எல்லாருமே தமிழர்கள் தான். இப்போ யாரையும் வந்து தெலுங்கு கன்னடம்னா ஒரு பிரிவு தான், உட்பிரிவு தான். அதனால் அவங்கள வந்து முழுமையாக வந்து நீ தெலுங்கர்கள் இந்த நாட்டை விட்டு போகணும்னு சொல்ல முடியாது. இந்தியா முழுக்க பரவி இருக்காரு எல்லாருமே. இப்போ இன்னும் சொல்லப்போனால் நார்த்தில் இருக்க அத்தனை பேருமே தமிழ் வகையாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து என்ன, அவங்க இருந்த சூழல், அவங்க இருந்த இடம், பொருள், ஏவல்ங்கிற மாதிரி அந்தந்த சூழல் தகுந்த மாதிரி அவங்க மொழி மாறுது. தமிழ் மொழி தான், தமிழ் மொழி மாறிடுது. இப்போ அதை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. நம்ம தமிழ் மொழியை என்ன பண்ணணும், அடுத்த நிலவுக்கு. அந்த மொழிகள் எல்லாம் சமஸ்கிருதத்தை தாயாக கொண்ட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் அதை போய் தமிழ் சார்ந்து பேச முடியும்? தமிழ் சமஸ்கிருதமே தமிழகத்தில் இருக்க மொழிகள் எழுத்துக்கள் தமிழில் தழுவி தான் இருக்குது. ஆங்கிலத்திலுமே 26 எழுத்திலுமே தமிழ் மொழி கலந்துருக்குதுன்ற. அப்போது இல்லை மொழி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அறியாமையெல்லாம் பேசலாம். ஆராய்ச்சியாளர்கள், மொழி ஆராய்ச்சியாளர்கள், உலக வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதையும் மீறி அதை படிக்காதவங்க, தெரிஞ்சிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் மொழியை கொஞ்சம் உதாசீனப்படுத்தி பேச இருக்குதுங்க. அது வந்து ஏற்றுக்கிறேன் நான். அப்படின்றப்போ அது வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம விளக்கம் சொல்ல தயாராக இருக்கும். இப்போது நீங்கள் நாம் தமிழரில் இருந்தீங்க, அதை விட்டு ஒரு தனி அமைப்பை கட்டமைச்சிருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டில் பெரிய பெரிய கட்சிகள் இருக்காங்க. சில
காரியங்களை அதை கையில் வச்சுட்டு பெரிய ஆளானவங்க சீமான் போன்றவர்களாக இருக்காங்க. மேதகு தலைவர் அவரை வைத்து கொண்டு வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழலில் ஒரு சாதாரண மனிதர், நீங்கள் ஒரு மாவட்ட பொறுப்பு தொகுதி பொறுப்பில் இருந்தவர், ஒரு கட்சியை எப்படி கொண்டு போய் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போக முடியும்னு நினச்சி நீங்கள் இந்த கட்சியை தொடங்குனீங்க? சார், எல்லா சாதனையாளர்களுமே இல்லை ஒரு பெரிய விஷயத்தை வந்து விடயத்தை வந்து பெரிய லெவலில் எடுச்சிருக்கணும். எல்லாருமே சிறிய ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கினவங்களா இருப்பாங்க. அதுபோல் எனக்கு என்னென்னா, வேறு கட்சியிலையோ இல்லை வேறு அமைப்பிலோ போய் சேர்ந்து அவங்களோட கொள்கைக்கும் நம்மளோட கொள்கைக்கும் முரண்பாடு வரதுக்கு பதிலாக நமக்கு என்ன தோணுதோ, இந்த பொலிட்டிக்கல்னால் இதுதான், இப்போது அரசியல்னால் இதுதான், அப்படி தான் இருக்கணும்னு நமக்கு தோணுது. அதை வந்து நம்ம செயல்படுத்தி எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு கட்டமைச்சு. இப்போ நீங்கள் செய்கிறது உங்கள் அளவில் சரி, ஆனால் குறைந்தளவு சமரச நோக்குடன் சில கட்சிகளோடு இணையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கலாம். அதை விடுத்து நீங்கள் இதுக்கு வந்ததற்கான காரணம்? அதுதான், தனிப்பட்ட முறையில் வந்து நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது சார். நாங்கள் 26 கொள்கை வச்சுருக்குறோம். தமிழகத்துக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து எப்போ புதிய கட்சிகள்லாம் 4-5 கொள்கை சொல்கிறதுக்கே இப்போ தடுமாறுறாங்க. நீங்கள் 26 கொள்கை வச்சு? நாங்கள் 26 கொள்கை வச்சுருக்குறோம். என்ன அதுவும் நான் டீட்டெயிலாக வந்து எங்களோட திட்டத்திட்டம் சொல்கிறேன். நான் கொள்கை என்ன இது அப்படி இருக்கிறப்ப ஒன்று நாங்கள் செயல்படுத்துவோம். இப்போ ஆட்சியாளர்கள் ஒரு சிலது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் அதை அவங்க பண்ண தவறும் பட்சத்தில் நாங்கள் எங்களோட கொள்கையை தழுவி இது மாதிரி தான் பண்ணால் நாடு நல்லாயிருக்கும் போவோம்னு சொல்லிட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் அதை வந்து அரசுக்கிட்ட சொல்லுவோம். அரசு அதை காதில் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாங்கள் வந்து போராட்டம் மூலமாகவோ இல்லை அதை வந்து வேறு எதுவும் நாங்கள் செயல்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழியை. இப்போ நாம் தமிழர் கட்சியில் இணைவதற்கு முன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருந்த போதும் அங்கிருந்து வெளியேறிய போதும் நீங்கள் என்ன மக்களுக்காக நன்மைகள் செய்திருக்கிறீங்க? மக்கள் பணி சார்ந்து என்ன செய்ய? மக்கள் பணி சார்ந்து வந்து நாங்கள் வந்து 2-3 போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். காவேரி நதி நீர் பிரச்சனையாக இருக்கட்டும், மொழி பிரச்சனையாக இருக்கட்டும், அப்புறம் நான் தமிழகத்தில் இருக்கிற சாதிய பிரச்சனைகள் இருக்கட்டும், இது மாதிரி விடயங்களுக்கு நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம், போராட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அரசுக்கிட்ட போய் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கோம். மனுவாகவும் நேரடியாகவும் முதலமைச்சரை சந்திச்சுலாம் மனு கொடுத்துருக்கோம், தெரிவிச்சிருக்கோம். அதுக்கான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துட்டு பண்ணிட்டு. இப்போ இந்த 3 நிலைகளிலும் அதை பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாங்க. நாம் தமிழருக்கு வருவதற்கு முன்னும் அதை பண்ணீங்க? இல்லை நாம் தமிழருக்கு அப்புறமே. நாம் தமிழர் வருவதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி சோசியல் அவேர்னஸ் பண்ணோம் சார். அது சமூகத்தில் ரொம்ப ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தொழில்கள்லாம் ஆமாங்க, தொழிலில் ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து தொழில் சொல்லி கொடுத்து. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து மனிதனோட படிப்புக்கும் கல்வியைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கீங்க. அதுதான் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போவும் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தொடர்ந்து அந்த மாதிரியான எளியவர்களுக்கு அந்த தொழில் தொடங்குவதும் அந்த மாதிரி அதுக்கு தொழிலை சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கான முதலீடு ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் ஒரு தொழிலை வச்சுருக்குறோம். ஒரு தொழில் இப்போ ஒன்றும் இல்லை, கைத்தொழில்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனைக்கலை ஒத்துக்கல்பாங்க. அது வெறும் மரத்தொழில் மட்டும் கைத்தொழில் கிடையாது. அது சார்ந்த நிறைய சின்ன விஷயங்கள், கம்ப்யூட்டர் பிரித்து பார்க்குறது சின்னது. ஆமாங்க, இப்போ வந்து ஒரு மொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சாலே நல்லா பணம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி விடயங்களை ஏழைப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு தொழில், இது ஒரு தொழில் பண்ணிட்டீங்கன்னா நீ வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து ஒரு அறக்கட்டளை மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இந்த நிலையில் உங்களுடைய செயல்பாடுகள் தமிழகம் முழுவதுமாக சென்றடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதற்கான ஆதரவாளர்களை நீங்கள் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் ஒரே ஆள் எல்லா இடத்துலையும் செயல்பட முடியாதுல்ல. ஆமாம், மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க சார். மத்திய சென்னைக்கு மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறாங்க, தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறாங்க, தேனியில் மாவட்ட பொறுப்பாளர் இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சொல்கிறீங்களே தவிர எல்லா மாவட்டங்களிலும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல நீங்கள் வரலையே. இருக்கிறார்கள். அதான் 234 தொகுதியில்னாக்கா 234 இல்லை, இப்போ 30-40 மாவட்டம் இருக்குன்னா ஒரு 15 மாவட்டத்தில் இருக்கிறாங்க, தயாராக இருக்கிறாங்க. அது வளர்ச்சி பாதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலை, அதாவது அரசு பொறுப்புக்கு வரலைனாலும் கூட, ஆட்சிக்கு வரலைனால் கூட அதை தீர்மானிக்கிற ஒரு ஆற்றலாக நீங்கள் உருவெடுக்க முடியும் என்று நம்புகிறீர்களா? கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா எப்போதுமே வந்து எடுத்த உடனே நம்ம வந்து பண்ண முடியாது. தொடர்ச்சியாக படிப்படியாக படருவோங்கிற மாதிரி நாங்கள் ஒரு இது வச்சுருக்கோம். அது மாதிரி தொடர்ச்சியாக படிப்படியாக தமிழக மக்களுக்கு என்னென்ன தேவையோ எங்களால் முடிஞ்சது, எங்கள் அமைப்புனால எங்கள் கட்சினால் முடிஞ்ச செயல்பாடுகள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கான
இப்போ இடைத்தேர்தல் ஈரோட்டில் நடந்து முடிஞ்சது. இந்த இடைத்தேர்தல் முடிகிறது, அதாவது நடக்கும்போதே இந்த பெரியார் பற்றிய விமர்சனங்களை ரொம்ப பெரிதாக சீமான் வைத்தார். இது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும், வாக்குகள் பலவற்றை நமக்கு அதிகமான வாக்குகள் தரும் என்று அவர் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் முடிவுகள் வந்து அப்படி இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது திரு சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு எலெக்ஷன் போதுமே, ஒவ்வொரு தேர்தலின் போதுமே ஒரு விடயத்தை எடுத்துகிட்டு வருவார். இப்போ இந்த இடைத்தேர்தல் பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுமை கட்சிகள் எல்லாம் இருக்குது, அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை வேறு பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து பிஜேபியிலேருந்து எல்லா கட்சியுமே வந்து அந்த இடைத்தேர்தல் போட்டியிடல. இப்போ புதுசாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் அவர்கள் கூட போட்டியிடலை. ஆனால் விஜய் சார், நம்ம சீமான் எதற்கு அங்கே போட்டியிடுறாருன்னா, அவர் எப்போதுமே விளம்பர பிரியர். அது உண்மை, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. நான் அவரோட பயணிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், என்னோட தோழர்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு வந்து குறைஞ்சது வந்து திமுகவுக்கு நிகரான வாக்கு நம்ம பெற்றிடலாம், அல்லது திமுகவை மிஞ்சி நம்ம வந்து இந்த தேர்தலை வெற்றி பெற்றால் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேமுதிக, இவங்க விஜய் கட்சி எல்லா ஓட்டுகளும் நமக்கு வந்துடும் நினச்சாரு. ஆனால் பொய்யாகி போச்சு. பொய்யாச்சுன்னா அவங்க 12,000 ஓட்டு எடுத்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து 1000 ஓட்டு கூட அது கிட்டத்தட்ட ஒரு 500 ஓட்டு அதே அளவு தான் கிட்டத்தட்ட எடுத்திருக்கிறாங்க. ஆனால் 24,000 இப்போ 24,000 அப்போது ஓட்டு. அதாவது போன முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 12,000 ஓட்டு இருக்குது, இவங்க ஒரு 12,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அந்த ஓட்டு இப்போ பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் இவங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதுதான் அவரோட சீமானோட தேரியே சார். இப்போ உள்ள தமிழ் தேசியத்தை விட்டுட்டார் சார். இப்போ வந்து அவர் வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் பயணிக்கிறதுனால இப்போ வந்து கள நிலவரப்படி சப்போஸ் திராவிடம் வேண்டாம், தமிழும் வேண்டாம், ஆர்எஸ்எஸ் தான் போகணுன்றார். அவர் வந்து காவி நிறத்தில் மாறிட்டார் சார். எப்போ மாறிட்டார்? அவர் எப்போ குங்குமம் வச்சாரோ, முருகன்கிற பேரில் வந்து தமிழ் தேசியவாதிங்கிற முருகன் தமிழ் கடவுள் தானே, தமிழ் கடவுள் முருகன் சொன்னார். ஆனால் முருகனை மட்டும் அவர் இது பண்ணல. அவர் வந்து நார்த்தில் ஆர்எஸ்எஸோட கை கோர்த்துட்டு இதாகிட்டார். அவங்களோட அந்த பிஜேபியோட ஓட்டு எக்ஸ்ட்ரா சீமானுக்கு விழுந்திருக்குது, பெரியாரை தாக்கி பேசுனதுனால. சப்போஸ் பெரியாரை வந்து தாக்காம இருந்திருந்தா அதுவும் வந்திருக்காரு, அந்த 12,000 அதே தான் இருந்திருக்கும். இந்த பிஜேபி சப்போர்ட் பண்ணி அவர் பெரியாரை இழிவுபடுத்துறதுனால மட்டுமே அந்த பிஜேபிக்கு ஒரு ஓட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஓட்டு விழுந்திருக்கு. மித்தபடி ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா அவர் பேசின பேச்சுக்கு இந்நேரம் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கணும். சரி, இவ்வளவு தூரம் பெரியாரை பற்றி பேசுகிறாரு. ஆனால் பெரியாரை அடிப்படையாக கொண்டு நடத்துகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லையா? அவங்களுக்கு என்னென்ன சார், இது வந்து பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சே ஆகணும் ஒரு தீர்மானத்தில் இருக்கிறாரு. ஆனால் வந்து கட்டமைக்கிறது வந்து தமிழகம் முழுக்க கட்டமைக்கிறதுன்னு சொல்லிக்கிறாரு ஒழிய அது வந்து கிளை வட்டம் எங்கேயுமே அவ்வளோவா கட்டமைக்கலை. இவர் வந்து ஒரு விளம்பரமாக டெய்லி வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு பேட்டி கொடுப்பாரு, ஏதோ ஒரு வந்ததை எழுதி கொடுத்தா பேசுவார் ஒழிய அந்த மாதிரி திமுக அளவுக்கு இவர் வந்து திமுக அளவிற்கு இல்லைன்னாலும் படிப்படியாக அவர் வளர்ந்து வருகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியுது. அது ஒத்துக்கணும் வேண்டியதான். ஏன்னா 35 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் போன தேர்தலில். 32. அப்போ அது வந்து உயரும் அப்படின்ற நிலைமை தானே பார்க்கும். இது வரைக்கும் நம்ம கீழே போகலை, அது அடுத்த நிலைக்கு தானே போகும். கண்டிப்பாக அது அந்த ஆதரவு நிலைப்பாடு அவர் வந்து தேர்தல் முறை ஒவ்வொரு தேர்தல் வரை போதும் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. அப்போ வந்து தனித்துவமாக பண்ணுறது ஒரு செயல்பாடு இருக்குது. அது இருந்தாலுமே அது வந்து தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விடயமாக அவர் எடுக்கிறது இல்லை. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ பெரியாரை அவர் தொட்டுனது வந்து பெரியாருக்கு ஆப்போசிட்டான யாருமே ஓட்டு போடல, அது பிஜேபி ஆதரித்தவங்க மட்டும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ டெல்லியில் தலைநகரில் ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? அது வந்து அவங்க வந்து இப்போ அதிகாரத்தில் இருக்கிறாங்க சார். அதிகாரத்தில் இருக்கிறது அவர் வந்து ஒரு தூய்மையான மனிதர் தான். கெஜ்ரிவால் பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையான ஆட்சி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் மேலே தேவையில்லாமல் இவங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும். அவர் வந்து கெஜ்ரிவாலில் என்னென்னமெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணி அவரை சிதைச்சி இது கிட்டத்தட்ட அவரும் ஒரு 30-40 தொகுதியில் கைப்பற்றியிருக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து இந்த ஆளுமை இப்போ அவங்க வந்து அதிகாரத்தில் உச்சத்தில் இருக்கிறதுனால கெஜ்ரிவாலை ரொம்ப இது பண்ணிவிட்டு அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த வெற்றி வந்து நிரந்தரம் அல்ல பிஜேபிக்கு. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கொஞ்சம் விட்டு கொடுத்து அவங்களோட ஆம் ஆத்மியோட இணைந்திருந்தால் மறுபடியும் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் வந்து ஈகோ பிரச்சனையில் இந்த வெற்றியை நழுவ விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
அவங்க வந்து 2 பேரும் உணர்ந்து பேசி இல்லை கெஜ்ரிவால்கிட்ட போய் காங்கிரஸோ இல்லை காங்கிரஸ்கிட்ட போய் கெஜ்ரிவாலோ பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றியை வந்து தக்க வச்சிருக்கலாம். இப்போ இந்த தவறை அடுத்த தேர்தலில் அவங்க மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. இது மிக பெரிய பாடமாக இருக்கும். இது கண்டிப்பாக மாற்றிப்பாங்க. ஏன்னா ஒரு பெரிய கட்சி, பல ஆண்டுகளாக நாடாண்ட கட்சி, ஆனால் ஒரு இடம் கூட தலைநகரில் கிடைக்கலையே அப்படின்ற தொடர்ந்து ரொம்ப நாளாகவே அந்த ஆமாம், இதுக்கு ஒரு காரணம் என்னென்னு சார், கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து பல நூற்றாண்டுகளாக அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறாங்க. தலைமை வந்து சிறப்பாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் வந்து அந்த பொறுப்பாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட ஊழல்வாதிகளாக இருந்திருக்கிறாங்க. இது ஒரு முன்னுதாரணமாக தான் வந்து மக்கள் வந்து பாடம் போட்டுறாங்க. இந்த பாடத்திலே நமக்கு தெளிவு தெரியும். இந்த டெல்லி தேர்தல் அங்கே வந்து மோசமான தோல்வியடைந்த காங்கிரஸ், அந்த தாக்கம் தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் வரும்போது இந்த இடம் ஒதுக்கீடு பண்ணுறாங்கல்ல, தொகுதிகள் கொடுக்குறாங்கல்ல, அப்போ திமுக வந்து அதை குறைப்பதற்கான, சென்ற தேர்தலில் கொடுத்ததை விட இதை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இருக்கும் சார். ஏன்னா இப்போ வந்து டெல்லியிலே வந்து ஒரு தலைநகரான ஒரு இதில் வந்து வாய்ப்பை, ஒரு தேசிய கட்சி வெற்றி வாய்ப்பை வந்து இழந்திருக்குது. இப்போ அப்படிங்கிறப்போ இப்போ இவங்க சவுத்தில் வந்து தமிழகத்தில் வந்து அதிகப்படியான சீட்டு ஒதுக்கி பண்ணது யோசிப்பாங்க. கண்டிப்பாக கம்மியான சீட்டு தான் இவங்க, குறைவான சீட்டு தான் வாங்குவாங்க. அப்படி வரும்போது அதை ஒத்துக்காமல் வெளியேறி வேறு அணியில் வந்து காங்கிரஸ் இணையுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றி வாய்ப்பு குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக ஒருபோதும் காங்கிரஸ் திமுக விட்டு விலகாது, திமுகவும் வந்து காங்கிரஸை விடாது. அதனால் கூடுமான வரைக்கும் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் காங்கிரஸ் பயணிக்கும்னு நினைக்கிறேன், என்னோட கருத்துப்படி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியில் வந்து தொடர்ந்து ஆட்சியில் பங்கு வேணுன்றதை பேசுகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்றம், திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்தால் மற்ற கட்சிகளுக்கு வந்து அமைச்சர் பொறுப்புலாம் கொடுக்கறதில்ல அப்படின்ற நிலையில் இருக்காங்க. இது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்றது சார் தொடர்ச்சி அவங்க விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சி அதை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து உயர்த்தி குரலாக ரொம்ப ஆளுமையாக பேசாமல் கூட்டணி மென்மையான போக்கு, ஆமாம், ஒரு தழுவலான போக்கில் தான் போயிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து இந்த ஆதவன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்தவொன்னே அந்த கொள்கையில் ரொம்ப விடாப்பிடியாக இருந்தார். அப்போ கூட்டணி தர்மத்துக்கு மீறி அவர் ஒரு செயல்பாடுகள்லாம் நடந்ததுனால அவங்க விளக்கி வச்சார். அவர் வந்து இப்போது விஜய் கட்சியில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. இது வந்து என்னென்னா தொடர்ச்சியாக அவங்க வந்து ஒடுக்கப்பட்டதுக்காக ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு அமைப்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கொள்கை கேட்குறாங்க. அரசு கொடுக்கறதும் கொடுக்காதும் கூட்டணியோட தர்மத்தை மதிக்கிறது அந்த திமுக இல்லை அவங்க கூட்டணி பயணிக்கிற அந்த கட்சி பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆதவ அர்ஜுனா இங்கே இருந்தார், இப்போ அந்த மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்காரு. இந்த இரண்டு கட்சிகளுக்குமான கூட்டணியை ஏற்படுத்தக்கூடிய பாலமாக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. உங்கள் கருத்து? என்னோட கருத்து கூட என்னென்னா, அவர் வந்து ரொம்ப ஆழமான கம்யூனிஸ்ட் சிந்தனைவாதி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ விசிகாவில் இருந்தப்போ கம்யூனிச பொது உடைமை கருத்து உள்ளவர்னா அவர் பெரிய பணக்காரராக இருக்க மாட்டார். இல்லை, அது அவரு கிடையாது சார். அவரோட மாமனார் பணக்காரராக இருக்கிறாரு. இவர் அதனால தான் அந்த அவர் பொலிட்டிக்கல் படிச்சிருக்கிறாரு. அதனால் அந்த பொலிட்டிக்கல் ஆர்வம் இருக்கிறதுனால தான் விடுதலை சிறுத்தை கட்சி அதோட எந்த அமைப்பில் இருக்கிறோ அந்த கட்சியில் சேரும்னு சொல்லிட்டு சொல்கிறத அவர் சொல்கிறாரு. அதனால் வந்தார். அவருக்கு வந்து கருத்து சுதந்திரம் இல்லை, இந்த கொள்கைக்கு முரண்பாடாக நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு தெளிவாக அவரோட கருத்தை வெளிப்படையாக பதிவு பண்ணார். இது வந்து கூட்டணி தர்மத்தை மீறி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி அவர் வந்து ஒதுக்கி வச்சார். அதுக்கப்புறம் நீங்கள் போயிருக்கிறாரு. இது உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர் மூலமாக நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு அரசியல் நிபுணர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது நானும் கூட யோசிச்சுட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அது மாதிரி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்ட்டு. இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் இருந்த காலத்திலேயே மார்ட்டின் அவர்களுக்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்தது. அவங்க படங்கள்லாம், திரைப்படங்கள்லாம் எடுத்தாங்க. இவர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் முதல்ல அந்த கருத்து கணிப்பு அந்த வேலைகள்லாம் செய்தார். அங்கிருந்து தயாரிக்கப்பட்ட இவர் அவர்களுடைய சொல்லை கேட்டு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு அனுமானுஷம், ஒரு தோராயமான ஒரு இதுதான ஒழிய அது வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் படித்தவர் அவர் யாதவ் பொறுத்த வரைக்கும். அவருக்கு வந்து வேறு மாற்று இனத்தவராக இருந்தாலும் கூட இல்லை வேற்று சிந்தனை வந்து அவங்க என்ன விசிக்காக என்ன ஒரு சிந்தனை இருக்கோ அதனால தான் அவர் சொல்கிறாரு தொடர்ச்சியாக பாடல. நான் வந்து எனக்கு இந்த சிந்தனை இப்போது இந்த சாக்ரட்டிஸ் இந்த மாதிரி அவங்கள சிந்தனை இருக்கிறதுனால நான் அவங்க போராடுறதுனால அவங்களோட சேர்ந்து நான் போராடினா எனக்கு வந்து இந்த ஒரு பொலிட்டிக்கல் எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பதிவு சொல்கிறாரு. அதனால் அந்த நோக்கத்தில் வந்தாராங்கிறது சந்தேகம்தான். இப்போ அந்த கட்சியை விட்டு வெளியேறினாலும் கூட, வெளியேற்றப்பட்டாலும் கூட மறுபடியும் அந்த புதிய கட்சியில் பொறுப்பு வாங்கிக்கிட்டு மறுபடியும் இந்த எழுச்சி தமிழரை வந்து சந்திக்கிறார் அப்படின்ற போது அவர்களுக்கான உறவு தொடர்கிறது, நட்பு தொடர்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாமா நம்ம? கண்டிப்பாக. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு சிஷியன், அவர் ஒரு குருவாக நான் ஏற்றுக்கொண்டேன். நான் வந்து வேறு மாற்று கட்சியில் போனாலுமே கூட அவர் வந்து மரியாதை நிமித்தமாக இப்போ சந்திக்கிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சப்போஸ் வந்து இப்போ அந்த 2016 26 வர டைமில் தமிழகத்தை ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட தொடர் தோல்விகள் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. 10 முறை தோல்வி அடைஞ்சிட்டாரெலாம் சொல்கிறாங்க. 2026 அந்த கட்சி நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? 2026 கண்டிப்பாக இதே ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். என்னோடய கருத்துப்படி, என்னோடய கணிப்பு, அரசியல் நிபுணர்களோட கருத்துப்படி நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னே ஆண்ட அம்மையார் அவர்கள் தலைமையில் நடந்தது 10 வருஷம் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. 10 வருடங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து திமுக இருந்தது சரியானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே போல் தான் இப்போவுமே ஏன் வந்து திமுக தொடர்ச்சியாக அடுத்த 5 ஆண்டுகளையுமே வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னா, இவங்க வந்து 5 தலைமையில் அந்த அதிமுக இயங்கிட்டு இருக்குது. 5 தலைமையில் இருக்குது. டிவி தினகரன் அதிமுக மக்கள் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் பின்னாடி, இபிஎஸ் பின்னாடி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்கள் பின்னாடியும் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு கிளையாக இருக்கிறாங்க. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பெரும்பகுதியான உறுப்பினர்கள் எல்லாம் எடப்பாடி தலைமையிலான அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தானே இருக்காங்க. அப்படி சொல்லிக்கிறாங்க சார். ஏன்னா முறைப்படியான அதிகாரம் எல்லாமே அங்கே தானே இருக்குது. முறைப்படி அதிகாரம் இருந்தாலுமே கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளையாக இருக்கிறாங்க. ஒரு மரத்துக்கு கீழே ஒரே இதாக இணையில இவங்க. அதனால் என்னென்னா இந்த தோல்விக்கு முக்கிய காரணமே அதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இப்போ வந்து பல 4 துண்டுகளாக இருக்குது. அதனால் அந்த வெற்றி வாய்ப்பை இவங்க இழப்பாங்க. அது மாதிரி அதான் அந்த அப்படி இருக்கிறவங்களை விட்டுட்டு வேறு கட்சிகளை தன்னோடு இணைத்து கொண்டால், கூட்டணியாக அமைத்து கொண்டால் அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக இருக்குது. அது வந்து கூட்டணி வியூகம் அவங்க வந்து ஒதுக்குற விதத்தும் ப்ளஸ் வந்து இவங்களுக்குள்ளே வந்து கூட்டாக இருந்தால் தான் கூட்டணி, இவங்களே கட்சிகளே பல பிழைவாக இருக்குது. இவங்க ஒன்று சேரணும். அதுக்கப்புறம் நல்ல கட்சிகளோட, நல்ல கொள்கை கொண்ட கட்சிகளோட, வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகளோட இவங்க வந்து கை கோக்கணும். இப்போ அதுக்கான முகாந்தரம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. அவர் அந்த கட்சியில் பிரிஞ்சு போனவங்களே சேர்த்துக்க மாட்டார்னு நினைக்கிறீங்க? ஆமாங்க. இப்போ அந்த நிலைப்பாடில் தொடர்ச்சியாக அவர் வந்து ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறார். இப்போ இபிஎஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா தனியாக ஒரு கட்சியை அறிவிக்கலாங்கிற அதிகாரத்தில் கூட இருக்கிறார். இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறம் நான் அம்மையார் சசிகலா அம்மையார் அவங்க தனியாக ஒரு ஆளுமே தனியாக போயிட்டுருக்காங்க. அப்புறம் அதே அதிமுக தான் வந்து டிடிவி தினகரன் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற மாவட்டம். அது மாதிரி 4 பிரிவுகளாக இன்னும் சில ஒவ்வொரு அமைச்சர்கள் பின்னாலேயும் வந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நல்ல வெற்றி கூட்டணியோடு இவங்க வெற்றி கூட்டணி போட்டால் தானே ஒழிய 2026 இவங்க ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியுமே தவிர இவங்க இப்போது இருக்கிற மாதிரியே போனால் ரொம்ப சிரமம் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மாதிரியான கட்டமைப்போடு ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்திலோ அல்லது ஆளுங்கட்சி அந்தஸ்திலோ தொடர்ந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ 2026க்கு அப்புறமும் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியாக இருக்குமா என்னது கேள்விக்கு தான். ஏன்னா இப்போ ஆளுமைக்குரிய வேறு கட்சிகள்லாம் உள்ளர வரும்போது இளைஞர்கள் எழுச்சி இப்போ
திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து தொடங்கியிருக்கிறாரு. இப்போ 2026 அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அவங்களோட கூட்டணி எப்படி இருக்குது, செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு கணிக்கிற வகையில் எதிர்க்கட்சி என்ற தகுதியை கூட இழக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 70 சீட்டை இதை வச்சுருக்குறாங்க. இதை அவங்க தக்க வைக்கிறது பெரும்பாடு பண்ணணும். அதுக்கு வந்து முறையான ஒரு இது பண்ணினா தான் பண்ண முடியும். இல்லைன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இழக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சார். ஏன்னா இவருக்கு மக்கள் செல்வாக்கு, இளைஞர்கள் செல்வாக்கு இருக்குது. அது எப்படி எம்ஜிஆர் ஓப்பனிங்கில் இது பண்ணாரோ, அவர் வந்து இந்த சினிமாங்கிற ஒரு கவர்ச்சி இருக்கிறதுனால. எம்ஜிஆரோட இவரை ஒப்பிட முடியுமா? எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது. எம்ஜிஆரை மாதிரி எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிச்சோன்னா அந்த ரசிகர் பட்டம் தான் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அதே ரசிகர்கள் எல்லாருமே வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு 60% மக்கள் வந்து ரசிகர்களாகவும் இருப்பாங்க, நாட்டு விழிப்புணர்வு அரசியல் பொலிட்டிக்கலும் தெரிஞ்சிருப்பாங்க. 40% பேர். ஒரு அதில் ஒரு 50-50 எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்போ இவர் வந்து எதிர்க்கட்சியாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாது. ஆமாம், கூட்டணி கொஞ்சம் பலமாக இருந்தால் கண்டிப்பாக. இப்போ ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்குது. இப்போ வந்து இப்போ இருக்கிற திமுக கூட்டணியோடு இருக்கிற ஒரு சில கட்சிகளை அவங்க இழுத்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணி அமைச்சு பேசி அது கரெக்ட் பண்ணாங்கன்னா வாய்ப்பு கிட்டத்தட்ட வர வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ புதுச்சேரியில் இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் அவங்க வந்து விஜய் கட்சியோட கூட்டணி பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. ஏன்னா இன்னும் கேட்டால் அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டிலையும் அடியெடுத்து வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரங்கசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி அந்த என்ஆர் காங்கிரஸ் வந்து இங்கே வந்து கால் ஊன்ற வாய்ப்பு இல்லை சார். சப்போஸும் அங்கே இங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் கட்சியில் இருக்கிற ஒரு மாநில பொறுப்பாளர் வந்து ஆனந்த் வந்து அந்த இதுலேருந்து வந்ததுனால ஒரு லிங்க் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து 100% வந்து அவங்க பண்ண முடியாது. ஏதோ அவங்க கட்சியை வேணால் இது பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டிற்கு வருவது என்பது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடாது அப்படின்னு கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவங்க வேணும்னா ஒரு நம்ம கட்சி வந்து தமிழ்நாட்டில் இது பண்ணணும். இப்போ அவர் வர்றது வந்து இங்கே இருக்கிற காங்கிரஸுக்கு இழப்பது ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? ஏற்படுத்தாது, அது அளவு வகையில் ஏற்படுத்தாது. தமிழ்நாட்டில் இந்த 2026 தேர்தல், அதில் வந்து அந்த தேர்தலில் நாங்கள் 200 இடங்களை கைப்பற்றி விடுவோம், 200 தொகுதிகள் எங்களுடையது தான் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் அதை சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது அவங்க சொல்லியிருக்க திட்டங்களுக்கு 80% பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அவங்களோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்களோ அதை தொடர்ச்சியாக 1 by 1 செயல்படுத்திட்டு வர்றாங்க. அது இல்லாமல் கூடுமான வரைக்குமே வந்து அவங்க மக்களுக்கு நல்ல அந்த திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. செயல்படுத்தாத திட்டங்களும் இருக்குது. ஒரு சில இடங்கள்ல அது இப்போ மக்கள் போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன், நாங்கள் கொண்டு வரல. அப்புறம் மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கும் மின்சார கட்டணத்தை கணக்கெடு முறை அதை கொண்டு வரல. இந்த மாதிரியான இடர்பாடுகள்லாம் இருக்குது. அந்த உறுதிமொழிகள் அது இருக்குது. அதாவது 80% பண்ணாங்க, ஒரு 20% அதெல்லாம் மக்களிடத்தில் வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பாக ஏற்படுது. ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு சில மாவட்டங்களில் ஏற்படுத்துது. அந்த இதை வந்து முறையாக வந்து இப்போ அவங்க வந்து போயிட்டு அதை வந்து சரிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா 2026 ரொம்ப சிரமப்படுவாங்க இதை தக்க வைக்கிறதுக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் உறுதியாக சொல்கிறார், நாங்கள் வென்று விடுவோம். ஏன்னா அவங்க அந்த கட்டமைப்பில் இருக்கிறாங்க. இப்போ திமுக வந்து சார், இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அளவுக்கு கட்டமைப்பை உடைச்சி வச்சுருக்குறாங்க. அதனால் அவங்க வந்து இப்போ நாங்கள் 100% மறுபடியும் இந்த ஆட்சி தக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து எதிர்கட்சியான அதிமுகவில் அந்த வார்த்தையை வந்து சவால் விட்டு சொல்ல முடியல. ஏன்னா உள்கட்டமைப்பை சிதைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த இதில் வந்து இப்போ ஆளுங்கட்சி வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த செட்டப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்து எதிர்பார்க்குறது நடக்க வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வந்து பட்டியலின மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இவர்களுடைய மனதில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த நற்பெயருக்குரிய இடம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக வேங்கை வயல் அந்த சிக்கலில் வந்து அரசு எடுத்த நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரை போய் கொண்டிருக்கிறது.
அப்படிப்பட்ட சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா தேர்தல்? கண்டிப்பாக வேங்க வாயில் பொறுத்த வரைக்கும், அந்த நிகழ்வு பொறுத்த வரைக்கும் அது வந்து நீதிமன்றத்தில் இருக்குதுங்க. நீதிமன்றம் அது தெளிவான ஒரு கலந்தாய்வு போட்டு அது என்ன அங்கே நடந்து அந்த நிலவரம் என்னவோ அது வந்து நீதிமன்றம் பண்ணிகிட்டு இருக்குது. அதையும் மீறி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அங்கே வந்து அந்த அந்த லோக்கல் பாடின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறத வந்து ஆட்சி அதிகாரத்தில் தெளிவாக அது போய் கவனிக்கிறது இல்லை. அந்த மாவட்ட கண்காணிப்பாளர், அந்த வட்டத்தில் இருக்கிறவங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அது வந்து பண்ணுறதுனால இந்த குளறுபடி. இதை வந்து கண்டிப்பாக என்னோட கருத்து என்னென்னா, அரசு நேரடியாக அதை வந்து பார்த்து அதை வந்து அந்த பிரச்சனையை அரசு இயந்திரங்கள், அதாவது அரசின் கீழ் செயல்படுகிற அந்த காவல்துறை தானே அது அந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அரசு வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்படுகின்றது தானே வெளியில் வருது. அது அந்த உயர் அதிகாரிகள் தவறு பண்ணுறப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க வந்து அது சொல்கிறது கிடையாது. அவங்களோட மேற்பார்வையில் அவங்களோட ஏஜெண்டாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட பொறுப்பாளரோ அல்லது வந்து தலைமை கண்காணிப்பில் இருக்கிறவரோ அல்லது அதை செயல்படுத்துகிறவரோ என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாரு. அப்போ ஒருதலை பட்சமாக நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இரு சாதிக்குள்ளே சண்டைகள் வருது. இந்த வேங்கவயல் பிரச்சனைலாம் வந்து அது உள்ளே வந்து அந்த கிராமத்துக்குள்ளே அந்த ஏரியாவில் வந்து இன்னும் அது வந்து தீரல. அது இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் இந்த நிகழ்வை காரணம் காட்டி அதிருப்தியை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுவே முற்றி கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. அதாவது என்னோட என்னோட கணிப்புப்படி விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2026 கூட திமுகவோட தான் பயணிக்கும். இது வந்து ஒரு ஏன்னா அவங்க வந்து வேங்கை வாசல் பொறுத்த வரைக்கும் அது வந்து வேங்கை வாசல் வந்து அதுக்குள்ளே 2 பிரிவாக இருக்கிறாங்க. வேங்கை வயல் வேங்கை வயல் 2 பிரிவாக இருக்கிறாங்க. அந்த இப்போ பாதிக்கப்பட்டவங்க எதிர்த்தரப்பு, பாதிக்கப்பட்டவங்களே 2 தரப்பாக இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து என்னென்னா குளறுபடிகள் நடக்குது, உண்மைக்கு புறம்பான செய்திகள்லாம் வருது. அதை வந்து அரசு தொடர்ச்சியாக அது வந்து பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து நீதிமன்றமும் தலையிட்டு அது சரியான தீர்வு போயிட்டுருக்குதுங்க. இதை வந்து பொலிட்டிக்கலாக பார்க்குறப்போ அங்கே ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருது. அதனால் விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கணிப்பு வந்துங்க 2026 திமுக கூட்டணி தான் பயணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடிகர் விஜய் அவர் வந்து எல்லா சமூக தலைவர்களை எல்லாம் முன்னெடுக்கிறார். அவங்கள வந்து காமிச்சு மாநாட்டில் எல்லாம் அந்த பெரிய பதாகையெல்லாம் வச்சுருந்தார். அப்படின்ற போது எல்லா மக்களையும் அரவணைத்து செல்கிற ஒரு புதிய தலைவர் அப்படின்ற நிலையில் அவருக்கான வாய்ப்புகள், செல்வாக்குகள் அதிகப்படுகின்றன அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அது உண்மைதான் சார். ஏன்னா அவர் வந்து சரியான ஒரு இப்போ அம்பேத்கர், பெரியார், அப்புறம் வந்து அம்மா பேர் உங்கள் பேர் தெரியல எனக்கு, அஞ்சலி அம்மாள் அவங்க அந்த ஒவ்வொரு சமூகத்திலையும் போராடுனா ஒரு தலைவர்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்ட்டார். அதனால தான் சீமான் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினார். லாரியில் அடிபட்டி போகுது செத்து அப்படியெல்லாம் பேசினார். சீமான் அது விஜய் பொறுத்த வரைக்கும் அவரோட கொள்கை கோட்பாடை வந்து தெளிவாக வச்சிருக்கிறாரு. அவர் தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 எல்லா மக்களும் மக்கள் தானே. எல்லா மக்களுக்குமே ஒரு கட்சியில் தலைவர் இருக்கிறாருன்னா அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவாக தான் செயல்பட முடியும். அதனால் அவர் வந்து செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சார். இப்போ மக்கள் இந்துத்துவாவை பின்பற்றுகிற மக்களும் தான் இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி. அதையும் சேர்த்துக்க வேண்டியது தானே விஜய்? அதையும் விட்டுட்டாரு. இல்லை, அதுதான் சொல்கிறாரு அவர். திராவிடம் எல்லாமே தான். அவர் வந்து விபூதி திருநீர் வச்சுக்கிறாரு, வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. திருக்குறள் இது பண்ணுறாரு. குரானை வந்து பரிசாக அவரோட பொறுப்பாளர் கொடுக்குறாரு, அதையும் கையேந்துட்டாரு. எல்லாமே அவர் வந்து எல்லா சாதி மதம் அரசு இதுக்கு மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் அவர் வந்து 2026 ஆட்சி பொறுப்பை ஆட்சிக்கு வராவிட்டாலும் கூட 31 வந்து விடுவார் அப்படின்னு சொல்லலாமா? அது வாய்ப்பு இருக்குது சார். ஆனால் 2026 இப்போ இருக்கிற செட்டப் போகிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல வரீங்க. ஏன் நீங்கள் அங்கே அவரோட ஆதரவாளராக இல்லது அவரோடு இணைத்துக் கொள்வதற்கு, அவர் கட்சியில் இணைவதற்கான முன்னேற்பாடுகள் எதுவும் பண்ணலையா நீங்கள்? இல்லை சார், அவர் ஒரு நடிகராக இருந்தார். அவரோட நடிகர்னா தரம் தாழ்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தரம் தாழ்ந்தவர்னு நான் நினைக்கல. அவரோட புகழை வந்து அறுவடை பண்ணுறாரு.
அது எல்லா நடிகருக்கும் உச்ச வரம்பு இருக்க எல்லா இடங்களும் இப்போ வந்து அவர் வரவேற்பு இருக்கிறப்போ அவங்க என்ன நினைப்பாருன்னா அந்த அதிகாரத்தான் இருக்கிறதுலே அரசியல் அதிகாரத்தை அரசியல் அதிகாரம் தான் மிக உயர்ந்த ஒரு அதிகாரம். இப்போ அந்த அதிகாரத்தை வந்து சினிமாவில் கிடைக்காது. புகழ் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்காது. அந்த அதிகாரத்தை அறுவடை பண்ணுறதுல பல பேர் வரிசையில் நிற்கிறாங்க. அதில் வந்து விஜயும் ஒரு ஆள். இப்போ அவர் வந்து இனிமேல் வந்து என்ன பண்ணுறாரு, என்ன பண்ண போகிறாருங்கிற ஒன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறப்ப தான் தெரியும். இப்போ திராவிட கழகங்களின் ஆதிக்கத்தை உடைப்பதற்காக ஆர்எஸ்எஸ்ஸால் பிஜேபியால் தயார் செய்யப்பட்டவர் தான் விஜய் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது வந்து ஒரு உண்மைக்கு புறம்பான இதுதான். அது வந்து ரொம்ப ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல அதில். ஆனால் அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு நடிகைகள் மூலமாக கூட அந்த பணியை விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்க மூலமாகவும் அது செயல்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இல்லை, என்னோட கணிப்புப்படி சார், விஜய் அரசியலுக்கு வந்தது தொழில் ரீதியாக அவரை வந்து அதிகாரம் மூலமாக நசுக்குகின்ற ஒரு அவர் வந்து ஓரங்கட்ட பார்த்த ஒரு ஒரு விடயங்கள் ஒரு தொடர்ச்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபோது அந்த மாதிரி நிகழ்வு நடந்தது. திமுக அதிமுகவும் அதிகாரத்தை பயன்படுத்தும் போது ஒரு நடிகன் புகழ் வெளிச்சத்தில் மட்டும் இருந்தால் போதாது, நமக்கு அதிகாரமும் வேணுங்கிற ஒரு எண்ணத்தை வந்து ரெண்டு கட்சிகளுமே அவர் மேலே கார்னர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ அதிகாரம் தான் அரசியல் அதிகாரம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்திருக்கிறார் இல்லையா. பிஜேபியில் நார்த்துலேருந்து அவங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறதுனால வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது வந்து அவருக்கு வந்து தோன்றிடுச்சு, இயற்கையாக வந்துருச்சு அவருக்கு. அது வந்து அந்த மாதிரி கொண்டு போய் அவரை வந்து தள்ளிட்டாங்க, அதுதான் சொல்லணும். இப்போது தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய கல்வி உதவித்தொகை ஒரு 2000 கோடி, அதை தராமல் அந்த பணத்தை வேறு மாநிலங்களுக்கு மாற்றி பங்காக பிரித்து கொடுத்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருது. கண்டிப்பாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், 2000 கோடியில் வந்து 350 கோடியை ஏதோ கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து மத்திய அரசு தொடர்ச்சியாக வந்து மாநில அரசை வந்து வஞ்சிக்கிறது தான். ஏன்னா அவங்களுக்கு இங்கே வாக்கு சதவீதம் கிடையாது. அந்த ஒரு அவங்க அந்த எந்த ஸ்டேட்டை அவருக்கு அவங்க பிஜேபிக்கு வாக்கு கொடுக்குறாங்களோ, வெற்றி வாய்ப்பு கொடுக்குறாங்களோ, அந்த அதை வந்து சிறப்பாக பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு பார்வை இருக்குல்ல, இப்போ இன்னொரு பார்வை இருக்குல்ல நம்ம எல்லாருக்குமே. இப்போ ஒரு இடத்துல நம்ம செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறோம் போது அந்த மக்களுக்கான உதவிகளை செய்து நலப்பணிகளை செய்து அந்த மக்களை தன்பால் ஈர்த்து அங்கே நம்ம ஆட்சியை கொண்டு வரணும், நம்ம செல்வாக்கை நிறுவ வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அது நினைக்கிறது என்ன, இந்த அரசியலில் வந்து இப்போ வந்து சவுத்து பொறுத்த வரைக்கும் கேரளாவும் தமிழ்நாடும் விதிவிலக்கு சார். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப படித்தவர்களும் பகுத்தறிவு வாய்ந்தவர்களும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், கேரளாவுலேயும் அதே தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேட், ஏதோ ஒரு ஸ்டேட், இந்த 2 ஸ்டேட் 3 சவுத்தில் பொறுத்த இந்த 2 ஸ்டேட்டை வந்து சும்மா சாதாரணமான முறையில் வெற்றி வாய்ப்பை வந்து மத்திய அரசு அது எந்த கட்சியாக இருந்தாலும், அதாவது காங்கிரஸாக இருந்தாலுமே பிஜேபியாக இருந்தாலுமே கூட மாநில அரசுக்கு மீறி அவங்க பண்ண முடியாது. அதுதான் இங்கே உள்ள ஒரு இது. இப்போ இந்த பொது உடைமை கட்சிகள் அவங்க வந்து விடுதலை அடைந்த நாட்களில் இந்தியா விடுதலை அடைந்த காலங்களில் ஒரு எதிர்க்கட்சி நிலைக்கெலாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ அவங்க நிலை வந்து ஒரு 5 தொகுதிகள் 3 தொகுதிகள் அப்படி அந்த நிலைக்கு வந்துட்டாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது குறிப்பிட்டு சொல்லணும்னா காங்கிரஸுமே கூட தமிழகத்தை ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க 50 வருஷமாக 75 வருஷமாக பாரம்பரியமாக ஆண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது 67 70க்கு அப்புறமே வந்து இவங்க திமுக என்ன சீட்டு கொடுக்குதோ அதை வாங்கிக்கிட்டு அவங்க வந்து கூட பயணிக்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால் காலம் எல்லாத்தையும் மறைமாற்றம் செய்கிறப்போ அது யாரும் தாக்கு பிடிக்க முடியாது சார். இப்போ நம்ம மக்களை பொறுத்தவரை மக்கள்கிட்ட போய் பேசணுன்னா பொது உடைமை கட்சிகள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் சொல்லுறதுக்கான ஆட்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகள் ஏன் வளர்ச்சி பெறலை அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னென்னா சார், இப்போ வந்து பொது உடைமை கட்சி பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு சரியான நிதி ஆதாரம் இல்லை. மெயினாக வந்து நிதி ஆதாரம் இல்லாமல் கட்டமைப்புகள் சரிவர இல்லாத பொழுது கொள்கைகள் பிடிப்பாக இருப்பாங்க. கொள்கைகள் அந்த எடுத்துக்காட்டாக இருப்பாங்க. எல்லா திமுக அதிமுக தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் பொது உடைமை கட்சி அந்த அவங்கள கொள்கையை தழுவி தான் வரணும். இப்போ என்னோடய கட்சியை நாங்களும் வச்சுருக்கோம், ஒரு கட்சி வச்சுருக்கோன்னா பொது உடைமையை தழுவி தான் நான் வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்போ அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அந்த சித்தாந்தத்தை ஊறி போனது தான் எல்லா கட்சிகளுமே. இப்போ அவங்க என்னென்னா நிதி நிலைமையில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அந்த ஒரே காரணத்தினாலையும்
கட்டமைப்பு வந்து அவங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் அவங்க சேர்க்கறது இல்லை. இந்த பழமையான கட்சிங்கிறதுனால அந்த ஒரு இல்லை இந்த பணக்காரர்களை எதிர்த்து கொள்வதால் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. ஆமாம் ஆமாம், பொது உடைமை கட்சி அதுதான் ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறது. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்தது. அந்த கட்சி கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியேறுகிறோம் அப்படின்னு சொன்னபோது என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கல, அதனால் நாங்கள் தோல்வியை தழுவிட்டோம், பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் தான் எங்களுக்கு அந்த இழப்பு ஏற்பட்டது, அதனால் நாங்கள் அங்கேருந்து வெளியில் வரோன்னு சொன்னாங்க. இது சரியான முடிவு? அதிமுக சொன்னீங்களா? அதிமுகவுக்கு வந்து சார் கூட்டணி முரண்பாடு வந்துருச்சு அவங்களுக்கு. கூட்டணி முரண்பாடு, அதாவது பேச்சு வார்த்தைகளை வந்து இங்கே வந்து அவங்க வந்து அதிமுக தான் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்கள அரவணைச்சு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவங்க பிஜேபி மத்திய அரசு வந்து அங்கே இருந்தாலுமே கூட இங்கே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்பட்டு அதுக்கு தலைமை பொறுப்பு இது பண்ணுறவங்க அரவணைச்சு போகணும். அதை மீறி பேசும்போது வார்த்தை சாலம் விடுறப்போ அவங்களுக்கு என்னென்னா அந்த பிரிவு வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை இப்போ முரண்பாடு தான். முரண்பாடு அங்கேருந்து வெளியில் வந்ததால் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சார். ஏன்னா பிஜேபி கொள்கை வேறு, அதிமுக கொள்கை வேறு. அந்த முரண்பாடில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம். இப்போ அடுத்த முறை அந்த 26 தேர்தலில் அவங்க அதிமுக எடுத்த முடிவால் வாக்குகள் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்க முடியுமா? கண்டிப்பாக இவங்க வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாண்டை எடுத்துகிட்டு பிஜேபிக்கும் நாங்கள் ஒரு சில அமைச்சர்கள் வந்து தொடர்ச்சியாக அது அறிக்கை மூலமாகவோ செய்தி மூலமாக வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் எந்த காலத்திலும் அம்மையார் சொன்னது போல் நாங்களும் வந்து பிஜேபியோட எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து கூட்டணி உடன்பாடு வந்து தெளிவாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியை அறிவிக்கும் பொழுது பட்சத்தில் அவங்க வந்து சொல்கிற மாதிரி, ஏன்னா இங்கே வந்து மாநில கட்சிகள் தான் ஜெயிக்கும், அதில் எந்த வித மாற்று கருத்து கிடையாது. அப்போ வந்து இப்போ பிஜேபி வந்து என்ன தான் கட்டமைச்சாலுமே கூட திமுக இல்லைன்னா அதிமுகவோட பயணிக்காமல் பிஜேபியானால் தமிழகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ 2026 உங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன? எங்களோட 2026 வந்து சார் எந்த கட்சி நல்லா வந்து ஆட்சி அதிகாரத்தில் மக்களுக்கு எந்த சேவை பண்ண போதோ, என்ன வந்து பொலிட்டிக்கல் இதில் வந்து என்ன பண்ண போகுதோ அப்படின்னு நினைக்கும் போது அவங்க பண்ண போகிறது எப்போ உங்களுக்கு இல்லை அவங்க அறிவிப்பாங்க இல்லைங்களா? இது நாங்கள் அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்து அப்படின்னு. ஆமாம், மக்களுக்கு நாங்கள் இதை பண்ண போகிறோம் தெளிவான ஒரு வரைமுறை இருக்கும் இல்லைங்களா? அது பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு பண்ணாமல் இருக்காங்களே நிறைய அந்த மாதிரி. அது நாங்கள் தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம், தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்கிறவங்க அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து 2 வாட்டி சிஎம் போய் பார்த்துருக்கோம், எங்களோட பொறுப்பாளர்களோட போய் சந்தித்து இது மாதிரி இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லிடுறோம். அது மாதிரி அழுத்தம் கொடுக்குறோம், எங்களால் முடிஞ்ச சக்திக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம். அதுதான் பண்ண முடியும். 2026 கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்து எங்களுடைய கூட்டணி அமையும் கண்டிப்பாக. இப்போ இது வரைக்கும் இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாகவே செயல்படுவதாக உங்கள் பேச்சிலிருந்து தெரியுது. அதற்கு காரணம் என்ன? அது சார், அதாவது சார் கூடுமான வரைக்கும் இப்போ வந்து விளிம்பு நிலையில் இருக்க மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்களை சொன்னபடி பண்ணுதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக இருப்போம். வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். இப்போ கூடுமான வரைக்கும் நாங்கள் எங்களோட பார்வையில் ஒரு 80% பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணாத பட்சத்தில் அதையும் நாங்கள் சுட்டி காட்டுறோம். இது போல் திமுகவில் பண்ணது அதிமுக பண்ணுறாங்க இல்லை வேறு எதுவும் பண்ணாங்க, அவங்களோட இணைஞ்சு நாங்கள் பணியாற்ற தயாராக இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து அரசியலில் ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்க. அந்த கட்சியிலேருந்து வெளியில் போயிட்டுருக்காங்க நிறைய பேர், அவங்களையெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்கிறீங்களா? இல்லை, தொடர்பு கொண்டதில்லை. ஏன்னா நட்பு ரீதியாக சமூக வலைதளத்துலேயும் இல்லை நேரடியாக ஏதோ நம்ம பேசுகிறதாலையும் இந்த கட்சிக்கு வாங்க அப்படின்லாம் சொல்லுது. ஏன்னா அவங்க கொள்கை வேறு, நம்ம கொள்கை வேறு, அதனால் அந்த உடன்பாடு அங்கே தான் இருந்து வெளியில் வந்துட்டாங்களே அவங்களோட. ஆமாம், ஒரு சில தோழர்கள் வருவாங்க, பேசுவாங்க, நம்மளோட பயணிக்கிறாங்க. நாங்கள் வாங்கன்னு சொல்கிறது கிடையாது. இது வந்து முன்னாடி அந்த கட்சியில் இருந்ததுனால அந்த கட்சிக்காக நீங்கள் ஒரு செய் நன்றி மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லை அந்த கட்சிக்கு எதிராக வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த கட்சிக்கு எதிராக நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. அவரோட மாற்றி பேசுகிறாரு பார்த்தீங்களா? தமிழ் தேசியம் பொறுத்த வரையும் சார் ஒன் வே மாதிரி. ஒரு வாட்டி ஒருத்தர் தமிழ் தேசியவாதி அதில் லாக் ஆகிட்டாருன்னா அதுலேருந்து வெளியே வர மாட்டார்.
அது சீமானோட இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த கட்சியில் எந்த அமைப்பில் இருந்தாலுமே தமிழ் தேசியவாதிகள் தமிழர் நலன், தமிழர் சமூகம், தமிழர் அந்த இதில் தொடர்ச்சியாக அவங்க கவனம் செலுத்துவாங்க. அதோட இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவர் வந்து ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு, முன்னுக்கு பிறனா பேசுகிறது தான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. அதனால் அவரு கொள்கை கோட்பாடு முரண்பாடாக பேசுகிறதுனால இப்போ நாங்கள் வந்து எங்களோடது அதோடு அதில் பிடிக்காமல் வெளியில் வந்தோம். அவரோடது தனியாக போகுது, நாங்கள் தனியாக எங்கள் வழி தனி பாதையை தனி. இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் சீமானை தவிர்த்து மே 17 இயக்கம், தமிழ் புலிகள் இயக்கம், இப்படி தமிழ் சார்ந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரு வெண்ணிலா அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க அந்த வேட்பாளர் நிறுத்தினாங்க. ஆனால் அவங்களும் குறிப்பிடப்படும்படியான வாக்குகளை பெறவில்லை, டெபாசிட் கூட கிடைக்கல அப்படின்ற நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சார் அவங்க எல்லாமே அமைப்புகள் தான். மே 17 இயக்கமாக இருக்கட்டும், இப்போது ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து சாதிய ரீதிகளான அமைப்புகள், சமூக ரீதியான அமைப்புகள், எல்லாம் அமைப்புகளாக சேர்ந்து பெரியாரிஸ்டுகள்லாம் சேர்ந்து அது ஆதரவு நிலைப்பாடு தெரிவித்தாங்க. அது வந்து பொலிட்டிக்கலாக பார்க்குறப்ப வந்து ஒரு வளமான ஒரு ரொம்ப இதான ஸ்ட்ராங்காக இருக்கிறது அதிமுக போட்டியிடலை, திமுக தான். இப்போ அதுக்கு எதிர்த்த மாதிரி நாம் தமிழர் கட்சி இருந்தது. நாம் தமிழர் கட்சி வந்து அவ்வளோவா வந்து அங்கே வந்து நிற்க முடியாது. இப்போ இந்த தமிழ் தேசியம் பேசிக்கொண்டிருக்கிற சீமானும் சரி, மற்ற அமைப்புகள் கட்சிகளும் சரி, மக்களின் வாக்குகளை பெற முடியவில்லை என்கிற போது தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை அப்படின்ற முடிவுக்கு வரலாமா? ஆமாம், கண்டிப்பாக. தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கவே முடியாது. அதே மாதிரி சாதியை பேசிக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தமிழகத்தில் பிடிக்க முடியாது. மதத்தை பேசிக்கொண்டு எந்த கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது. எந்தெந்த கட்சியெல்லாம் நான் சாதி உயர்ந்தவன், இல்லை எந்த மதத்தில் உயர்ந்தவன், இல்லை எங்களோட மொழி தான், நானும் தமிழர் தான், நீங்களும் தமிழர் தான், இதில் வந்து தமிழர் தான் அது. ஏன்னா இதில் வந்து பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க தமிழகத்தில். கருத்து வேறுபாடு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது, வேறுபாடு இருக்குது. அதனால் அந்த மாதிரி கொள்கையை கொண்ட எந்த கட்சியுமே தமிழகத்தை ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வர முடியாது. நன்றி. இவ்வளவு நேரம் உங்களது மதிப்புமிகு நேரத்தை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு பயன் கொடுத்ததற்காக, உங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்தமைக்காக எங்களது நன்றி. நன்றி சார்.